திருப்பூரில் காடா துணிகள் கொள்முதல் விவகாரத்தில் 6,36,00,000 ரூபாய் மோசடி செய்த குஜராத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஷெரீப் காலனியைச் சேர்ந்தவர் சித்தார்த் குமார் சலேச்சா. இவர் அதே பகுதியில் பாக்கியலட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் காடா துணிமணிகளை ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்த ரிஷப் பண்டாரி, திவ்யங் பண்டாரி ஆகிய இருவரும் சித்தார்த் குமார் சலோச்சாவிடமிருந்து காடா துணிகள் கொள்முதல் செய்துள்ளனர். ஆனால் அதற்கான பணம் 6,36,00,000 ரூபாயை தராமல் இருவரும் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்தார்த் குமார் சலேச்சா கொடுத்த புகாரின் பேரில் திருப்பூர் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மும்பையில் தங்கியிருந்த ரிஷப் பண்டாரியை கைது செய்த போலீசார் அவரை திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் திவ்யங்க பண்டாரியை தேடி வருகின்றனர்.